சரி ஜெனரல்ஸ், எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு ரொம்பவே முக்கியமான இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ். இது இன்டர்செப்டர் வார் பத்தின ஒரு கிளாசிஃபைடு பிரீஃபிங். நேரம் நமக்கு எதிரா போயிட்டு இருக்கு, ஆனா எதிரி சோர்வடையற மாதிரி தெரியல. இது ஜாயிண்ட் சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் பார்வைக்கு மட்டும்தான். இந்த அடிவயிறு கலங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? இதுதான் இப்போ அமெரிக்கா, இஸ்ரேலி பிளானர்ஸ் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பயம். அதாவது, நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப அதிநவீன வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் தீந்து போச்சுன்னா என்ன ஆகுங்கிற பயம். இந்த பயம் வெறும் கற்பனை இல்ல, அது நிஜமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த பிரீஃபிங் ரொம்பவே அவசரமான ஒன்னா பார்க்கப்படுது. இன்னைக்கு நாம அனாலிசிஸ இந்த 5 பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு பகுதியும் இந்த நெருக்கடியோட ஒரு முக்கியமான அம்சத்தை நமக்கு தெளிவா காட்டும். நாம என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிட்டு இருக்கோம்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். முதல் பகுதி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நைட்மேர். அதாவது, இது ஆயுதங்களோட சண்டைங்கிறத விட யார் கடைசி வரையும் தாக்கு பிடிக்கிறாங்கங்கிற சண்டை. இதுக்கு பேரு தான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எக்ஸாஷன். ஈரானோட மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அவங்களோட பிளான் சிம்பிள். முதல்ல ரொம்ப சீப்பான ட்ரோன்களையும் மிசைல்ஸையும் கூட்டமா அனுப்பி நம்மளோட காஸ்ட்லியான டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை காலி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட கேடயம் பலவீனமானதும் அவங்களோட ரொம்பவே பவர்ஃபுல்லான மிசைல்ஸை ஏவணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்தாலும் இது ஒரு புத்திசாலித்தனமான கணக்கு. நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த அச்சுறுத்தல் சும்மா தியரி எல்லாம் கிடையாது. இது போன வருஷம் நடந்த சண்டையில அவங்க செஞ்ச நிரூபிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால 2025ல நடந்த விஷயங்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 10 நாள் தொடர் தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்ரேலோட இன்டர்செப்டர் ஸ்டாக் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைக்கு வந்துருச்சு. 12வது நாள்ல போர் நிறுத்தம் ஏற்பட்டது சும்மா நடக்கல. அது கையில இருந்த ஆயுதம் தீந்து போயிடுமோங்கிற பயத்தில் எடுத்த ஒரு டாக்டிக்கல் முடிவு. இந்த கோட் அந்த நேரத்தில் இருந்த பதற்றத்தை அப்படியே காட்டுது. அமெரிக்கா கிட்ட இருந்து அடுத்த சப்ளை வரதுக்கு லேட் ஆனப்போ அவங்களோட முழு பாதுகாப்பு சிஸ்டமும் எவ்வளவு பலவீனமானதுன்னு வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. கையிருப்புங்கிறது தான் உயிர் நாடி. இதுதான் 2025 நமக்கு கத்துக் கொடுத்த முக்கியமான பாடம். சரி, இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். தி அட்ரிஷன் ரேஸ். இப்போ நடக்கிற சண்டை ரொம்ப சிம்பிளான ஆனா கொடூரமான ஒரு பந்தயமா மாறி இருக்கு. அவங்களோட நோக்கம் நம்ம இன்டர்செப்டர்ஸ் காலி பண்றது. நம்ம நோக்கம் அவங்களோட லான்ச் சைட்களை அழிக்கிறது. இங்க இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வு பாருங்க. ஈரானோட அட்டாக் ட்ரோன் ரொம்பவே சீப். அதை பார்க்க ஒரு பெரிய டாய்லெட் பேப்பர் ரோல்ல ரெக்கையை வச்சு கொஞ்சம் வெடிமருந்து வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஒரு இன்டர்செப்டர் மிசைல் விலை மில்லியன் கணக்குல போகும். ஒரு டார்கெட்டை அழிக்க சில சமயம் 2-3 மிசைல் கூட யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க உண்மையான பிரச்சனை செலவில்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் லிமிட்டடுங்கிறது தான். பணத்தை அச்சடிக்கலாம், ஆனா இந்த மிசைல்ஸை ஒரே ராத்திரியில உருவாக்க முடியாது. இதான் அவங்களோட கணக்கு. இந்த நம்பர் நாம சந்திக்கிற சவால ரொம்ப எளிமையா விளக்குது. ஒவ்வொரு தடவை நாம தற்காப்புக்காக ஒரு மிசைலை ஏவும் போதும் இந்த விலையை கொடுத்துதான் ஆகணும். இது ரொம்ப நாளைக்கு தாக்குப்பிடிக்க முடியுமாங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி. இதுதான் அவங்களோட கேம் பிளான். முதல் 3 ஸ்டெப்பும் நம்மளோட கேடயத்தை உடைக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 4வது ஸ்டெப் கேடயம் உடைந்த பிறகு கத்தியால குத்துறதுக்கு சமம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பலத்தையே நமக்கு பலவீனமா மாத்துறாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஹை வேல்யூ டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தான் அவங்களோட முக்கிய டார்கெட். அது மட்டும் இல்லாம லெபனான்ல இருக்கிற துணை ராணுவ குழுக்கள் மாதிரி அவங்களோட நட்பு சக்திகளும் தாக்குதல் நடத்துறதுனால குறிப்பா அயன்டோம் மாதிரி சிஸ்டம்ஸ்க்கு பிரஷர் அதிகமாகுது. அழுத்தம் பல பக்கத்திலிருந்து வருது. ஓகே, இப்போ இந்த சண்டையில இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி பாப்போம். இது ஒரு முக்கியமான இன்டெலிஜென்ஸ் கேப், ஹைப்போசானிக் கேள்வி. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டில இப்போ எல்லாருமே கேக்குற கேள்வி இதுதான். அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்லாம் எங்க? ஈரான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த அந்த ஆயுதங்களை ஏன் இன்னும் பெரிய அளவுல யூஸ் பண்ணல? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த ஹைப்பர்சோனிக் மிரட்டல் மொத்தமும் ஒரு பெரிய பிளஃபா இருக்குமோ? அவங்க கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உண்மையிலே இல்லையா? இதை நாம சீரியஸா யோசிக்கணும். இது அவங்களோட உண்மையான திறனை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு சைக்கலாஜிக்கல் வெப்பனாவும் இருக்கலாம். இது உண்மையா இல்லையான்னு நாம உடனடியா தெரிஞ்சுக்கணும். இப்போ இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பந்தயத்தோட முடிவு எப்படி இருக்கலாம்? நம்ம முன்னாடி 2 விதமான எதிர்காலம் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முற்றிலும் மாறுபட்டது. 2 பேருக்குமே டைம் ஓடிட்டு இருக்கு. நம்மளோட இன்டர்செப்டர்ஸ் தீந்து போறதுக்குள்ள அவங்களோட லான்ச் சைட்டுகளை அழிச்சா நமக்கு வெற்றி. அவங்க நம்ம இன்டர்செப்டர்ஸ் தீந்து போற வரைக்கும் தாக்கு பிடிச்சா அவங்களுக்கு வெற்றி. இது நேரத்துக்கு எதிரான ஒரு நேரடி பந்தயம். ஒருவேளை நாம இந்த பந்தயத்துல தோத்துட்டா நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடும். அப்போ வேட்டையாட போனவங்க வேட்டையாடப்படுவாங்க. இந்த உருவகம் அப்படி ஒரு நிலைமை வந்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு நமக்கு புரிய வைக்குது.
இந்த நிலைமைய ஒரு ஜாம்பி சினாரியோ மாதிரி நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட 6 புல்லட் தான் இருக்கு, 6யும் சுட்டுட்டீங்க. ஆனா அந்த ஜாம்பி அது பாட்டுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிலைமை அதுதான். நீங்க அவங்க லீடர்ஸ தாக்குனாலும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலும் அவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க. இழப்புகளை பத்தி கவலைப்படாம முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன செய்வீங்க? இந்த பிரீஃபிங்க இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இது வெறும் கற்பனையான கேள்வி இல்ல, இன்னும் சில நாட்கள்லயோ இல்ல வாரங்கள்லயோ நாம பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிஜமான கேள்வி. உங்க கேடயம் இல்லாம போனதுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த மூவ் என்ன? இது மாதிரியான முக்கியமான பிரீஃபிங்ஸை தொடர்ந்து பெற எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க முடிவுகள் இந்த தகவல்களை அடிப்படையா வச்சுதான் இருக்கணும். ரிப்போர்ட் முடிஞ்சது.